டைமை வந்து எப்படி மிச்சம் பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு நாளைக்கு டைமே பத்த மாட்டேங்குது, நம்ம வந்து வாழ்க்கையில் போகிறதுக்கும் வாழ்கிறதுக்குமே வந்து நேரம் வந்து சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி டைம் மேலே கம்ப்ளைண்ட்டை போட்டு நம்ம மேலே வந்து எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பொழுதுபோக்கை பார்த்துட்டு சுற்றிட்டு இருக்கோம். ஆனால் அது வந்து மிகப்பெரிய தப்பு. டைம் வந்து உங்களுக்கு வந்து நிறையாவே இருக்குது. அதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பயன்படுத்தாதனால தான் டைம் வந்து உங்களுக்கு பத்தவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி தோணுது. அதை வந்து நீங்கள் வந்து வீணடிச்சிட்டு இருக்கிறீங்க நேரத்தை. அதாவது பொழுதுபோக்கில் ஃபோன்லாம் பார்த்துட்டு ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நேரம் வந்து ஓடிடுது. அப்படியே வந்து ஒரு படம் பார்க்க போகிறோம், இல்லைன்னா வந்து ஒரு சாப்பிட்றது காலையில எழுந்து சாப்பிட போவோம், இல்லை ஒரு மதியானம் சாப்பிட போவோம். ஏன் நைட்டு சாப்பிட போகிறப்ப ஒரு படத்தை தேடுவோம். அது படத்தை தேடுறதுக்கே 10 நிமிஷம் ஆகும். சாப்பிட்றது 5 நிமிஷம் சாப்பிட்ருவோம். ஆனால் அது ஒரு 3 மணி நேரம் படம். அதை பார்க்கறதுக்காக ஒரு 10 நிமிஷம் தேடுவோம். அப்போ நம்ம அதுக்கு பதிலா வேறு ஏதாவது தெரியுது, இல்லை ஃபோனில் பார்ப்போம். அப்போ ஏதாவது உங்களுக்கு தேவையான விஷயத்த வந்து தேடுனீங்கனாலே, அப்போ சாப்பிட்றப்ப தேடுனீங்கனாலே அது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றப்ப சாப்பிட்ற மேலேயும் கவனம் இருக்கும், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறது மேலேயும் வந்து கவனம் செலுத்தியிருப்பீங்க. அந்த நாள் உங்களுக்கு வந்து நிறைய வந்து அமையும். அப்போ நீங்கள் ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. அப்போ வந்து டைமே கிடைக்காது. ஏன்னா டைம் மிச்சம் பண்ணவும் முடியாது. அது என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. அப்படி தான் வந்து இருக்கும். அது வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா, ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட்டான இப்போ நான் வந்து இந்த வேலையை முடிச்சுட்டேன். ஒரு 1/2 மணி நேரம் வேலையை செஞ்சு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து பிடிச்ச விஷயம் சாப்பிட்றது, விளையாடுறது அப்படின்னு சொல்லி செய்வேன்னு சொல்லி செஞ்சீங்கன்னா, அப்போ வந்து என்ன ஆகும், நம்ம வந்து இந்த வேலையை முடிச்சா போய் சாப்பிட்லாம். அப்போ நமக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும். அப்போ வந்து ஒரு கான்ஃபிடென்ஸும் கிடைக்கும். நீ இந்த வேலையை முடிச்சா போய் சாப்பிட்லாம் அப்படின்னு. அதுதான் வந்து நான் சொல்ல வருது. உங்களை நீங்களும் வந்து முட்டாளாக்குறது என்னென்னா, டைம் இல்லைன்னு சொல்லி உங்கள் மேலேயே நீங்கள் வந்து குறை சொல்லிட்டு, நம்ம வந்து டைம் மிச்சம் பண்ணலாம், வந்து நாளைக்கு வந்து இதை பார்க்கறதெல்லாம் குறைக்கலாம், ஏதாவது புதுசாக கற்றுக்கலாம், இல்லை நம்ம வந்து செய்கிற வேலையை வந்து கரெக்டாக முடிக்கணும், இல்லை இங்கே வந்து போகணும் அப்படின்னு அதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணணும், இவரை பார்க்கணும், உங்களை பேச உங்களை நீங்களே வந்து செதுக்கணும். இப்போ வந்து ஒரு பொருள் உருவாக்குறோன்னா, அதில் மிஷினில் வந்து கரெக்டாக அளவு வைக்கணும், இந்த அளவுக்கு ஆகணும், இவ்வளோ வெயிட் இருக்கணும், இவ்வளோ வந்து அது அளவீடு வரணும், இவ்வளோ வந்து பிரிண்ட் ஆகணும், இந்த அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பிளான் பண்ணுவோம். அதுக்குன்னு ஒரு டயக்ராம்லாம் போட்டு ப்ரிப்பேர் பண்ணி, அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்து ஒரு சாம்பிள் எடுத்து, அதையும் டெஸ்ட்டு பண்ணி, அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து ஒரு பொருள் எடுப்போம். அதே மாதிரி தான் நம்ம நேரத்தை மிச்சம் பண்ணுறதுக்கு ஒரு நாள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இந்த நாள் வந்து நம்ம இப்படிலாம் பண்ணால் வந்து நேரம் நிறைய மிச்சமாகுது அப்படின்னு சொல்லி பண்ணி பார்த்தீங்கன்னா, நேரம் வந்து மிச்சமாகும். அப்போ வந்து அது வந்து மிகப்பெரிய வந்து உதவியாகவும் இருக்கும். நேரத்தையும் மிச்சம் பண்ணுவீங்க. அது வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியாகவும் உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ஸாகவும் வந்து அமைஞ்சிரும். அப்போ நீங்கள் வந்து நேரத்தை மிச்சம் பண்ணிவிட்டு அந்த வேலையில வந்து தேவையான விஷயங்கள், உங்களுக்கு தேட வேண்டியது, அப்புறம் வந்து நீங்கள் சில பேர் பார்க்கணும், பேசணும், அப்புறம் கான்ஃபிடென்ஸு, உங்களுக்கு தேவையான யார் யாரை பார்க்கணுமோ, இல்லை ஏதாவது வந்து புதுசாக கற்றுக்கணும் அப்படின்னா, வந்து ஸ்க்ரோல் பண்ணதை விட்டுட்டு அதை போய் தேடணும். அதுக்கப்புறம் போய் ஏதாவது பண்ணுவேன், அதுக்கப்புறம் ஏதாவது போய் சாப்பிடுவேன், இந்த வேலையை முடிச்சு போய் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல எண்ணத்தை வச்சுக்கிட்டீங்கனாலே, அது வந்து உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை அமைஞ்சிருச்சுன்னா, நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, அதை ஃபாலோ பண்ணுவீங்க. அது ஃபாலோ பண்ணுறப்போ அது ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் அமையும். நீங்களாக வந்து முட்டாளாக்கிட்டு இருந்தீங்கன்னா, அப்போ வந்து முடியவே முடியாது. எப்பவுமே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு அப்படியே பொழுதுபோக்கை பண்ணிட்டு வாழ்க்கையே வந்து பொழுதுபோக்காக்கிட்டீங்கன்னா, கடைசி வரைக்கும் அப்படியே தான் போகும். கடைசி வரைக்கும் ஒரு காசு சம்பாதிக்கணும், இல்லை வந்து புதுசாக கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா, அது கடைசி காலத்தில் தான் வந்து யோசிப்பீங்க. இல்லைனா வந்து இதே கேட்டுருந்தா வந்து நம்ம வந்து பண்ணியிருந்தா வந்து முன்னேறிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கடைசி நேரத்தில் யோசிக்கிறதுக்கு இப்போ வந்து தொடங்குனீங்கனாலே போதும். அப்போ வந்து கடைசி காலத்தில் நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு தேவையானது கிடச்சிருச்சு, தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போ என்ன ஆயிரும், எல்லாமே கிடச்ச பிறகு நீங்கள் என்ன கவலைப்படுறீங்க, எல்லாமே இருக்குன்னு சொல்லி நீங்கள் வந்து ஜாலியாக இருக்கலாம். வந்து எதுவுமே பண்ணாதனால தான் நீங்கள் வந்து முட்டாள்தனமாகவே வந்து சுத்திட்டு இருக்கிறீங்க. அதனால வந்து எதுவுமே கிடைக்கல உங்களுக்கு. அப்போ நீங்கள் வந்து இப்போயே தொடங்குங்க. கண்டிப்பாக வந்து ஜெயிக்க முடியும்னு நம்பிக்கை வச்சிங்கன்னா வந்து கண்டிப்பாக முடியும். இல்லை நான் வந்து பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து நீங்களே உங்களுக்கு ஒரு நெகட்டிவாக வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அவ்வளோதான் வந்து முடிஞ்சு போயிடும். நேரம் மிச்சம் பண்ண முடியாது. அப்படியே பொழுதுபோக்கை பார்த்துட்டு முடிஞ்சு போயிடும். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இது வைக்கணும், இது வேலையை முடிக்கணும்னா, இந்த வேலையை முடிப்பேன். ஒரு மணி நேரத்தில் முடிச்சுட்டு அப்புறம் தான் வந்து சாப்பிட போவேன். அப்போ தான் வந்து நான் தண்ணி குடிப்பேன். இல்லை அப்போ தான் வந்து நான் ஏதாவது வேலை செய்வேன். அதுக்கப்புறம் வந்து நான் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணணும். இதுக்கு அப்புறம் வந்து நான் ஒன்று செய்வேன் அப்படின்னு சொல்லி முன்னாடி இது ஒரு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் செஞ்சீங்கனாலே உங்கள் செய்ய வேண்டிய வேலையை முடிச்சிடுவீங்க. அப்புறமே நல்லா வந்து தெம்பாவும் சாப்பிடுவீங்க. உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துட்டு நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டேன், எனக்கு பயமே கிடையாது, இப்படி ஒரு ட்ரிக் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அது கான்ஃபிடன்ஸ் ஆகும். அந்த ட்ரிக்கை வச்சு நீங்கள் வந்து வாழ்க்கையை முன்னேறதுக்கான எல்லா வழியும் கிடைக்கும். அப்போ அந்த மாதிரி மிகப்பெரிய சக்ஸஸாகவும் அமையும் வாழ்க்கையில். இல்லை நான் அப்படியே தான் இருப்பேன்னு சொன்னீங்கன்னா இப்படியே தான் இருப்பீங்க. கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து முட்டாளாவே இருந்துட்டு மற்றவங்கள்ட்ட வந்து அவமானப்பட்டு நீங்கள் வந்து ஒரு பெரிய ஆளாகணும் அப்படின்னு சொல்லி கனவு தான் காணுவீங்க. அந்த கனவை கண்டுட்டு அப்படியே போயிடும் அந்த கனவு. அந்த கனவை ஜெயிக்க வைக்கணும்னா நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணால் மட்டும் தான் முடியும். இல்லையா நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருப்பீங்க. நான் சொல்லல, நீங்கள் வந்து அப்படி தான் இருப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். நான் வந்து பிடிச்ச வரைக்கும் செய்யலை, ஏதாவது தெரிஞ்சுக்கணும், நான் வந்து திறமை இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு, அந்த திறமை வந்து இப்படி வளர்த்துக்கிறதுன்னு தெரியல அப்படின்னா அதுவும் கஷ்டம் தான். இப்போ நம்ம திறமையை வளர்த்துக்கணும்னா அதுக்கான ஒரு நேரத்தை ஒதுக்கி என்னென்ன பண்ணணும், என்னென்ன இருக்குது, என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாலே யோசிச்சாலே வாட் அப்படின்னு சொல்லி அது என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படி பண்ணணும், அது வந்து எப்படி வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறது, திறமை இருக்குன்னு தெரிஞ்சிச்சா இம்ப்ரூவ் பண்ணுறது, ட்ராயிங்னா அது வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது அந்த மாதிரி.
அப்புறம் நீங்கள் வந்து இதை வந்து ஜெயிக்க முடியும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பாருங்கள். நான் எல்லா வீடியோ ஒழுங்கா தான் போடுவேன். நீங்கள் வந்து தொடர்ச்சியா போட போகிறேன். எல்லாத்தையும் பாருங்கள். எப்படி வந்து நேரத்த மிச்சம் பண்ணுறது, அப்புறம் எல்லாத்தையும் மிச்சம் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டு, அவங்க வந்து ஜெயிக்கிற வழிய பாருங்கள். இதான் ஜெயிக்கிறதுக்கான எல்லா ஃபண்ட்ஸும், எல்லா ஒரு வழியும், எல்லா ட்ரிக்கும் வந்து நான் சொல்லித் தரேன். நானும் ஜெயிச்சுட்டு தான் இருக்கேன். அதனால் உங்களுக்கு வந்து சொல்லித் தரேன். நான் இன்னும் நல்லா பண்ணணும்னு சொல்லி நிறைய புக்கெல்லாம் படிச்சுட்டு சைக்காலஜி புக்லாம் வந்து படிச்சுட்டு தான் சொல்கிறேன்.